குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிஃப்டி டேட்டாவை பார்த்துருவோம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 167 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஃபியூச்சரும் 128 பாயிண்ட் இருக்குது. நிஃப்டி ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் 80 பாயிண்ட் ப்ரீமியமில் போயிருக்கு. ஸோ பேங்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 427 பாயிண்ட் டவுனு, நிஃப்டி வந்து 127 பாயிண்ட் டவுனு, நிஃப்டி மிட் கேப் 114, நிஃப்டி ஸ்மால் கேப் 66. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக டவுனில் தான் போயிட்டுருக்கு. இந்தியா வீக்ஸ் ஒரு 0.08% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 50 வீக் ஹைட் பார்த்தீங்கன்னா 25, 50 வீக் லோ வந்து 98. எஃப்ஐஓட டேட்டா பார்த்தீங்கன்னா 2381 க்ரோஸ் செல் பண்ணியிருக்கான். அவங்க ஃபியூச்சர்லையும் பேரிஷாக இருக்காங்க, ஆப்ஷன்லையும் பேரிஷாக இருக்காங்க. லாங் ஷார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்னும் டவுன் ஆகிருக்கு, 9.06. ஸோ இன்றைக்கி ஓஏ நம்ம பெருசாக சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸ்பெரி நாளைக்கு தான் மார்னிங் தான் பொசிஷன் பில்ட் பண்ணுவாங்க. as it is பார்த்தீங்கன்னா 25,900 புட் ஆப்ஷனும் 26 கால் ஆப்ஷனும் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்காங்க. கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பேரிஷ் கேண்டிலாக இருக்கும். பிசிஆர் பேஸ் வந்து 0.68 இருக்குது. இப்போ நம்ம நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். நிஃப்டி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுன் ஆனோன்னா இந்த நேத்தியோட லோவில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு. நம்ம இங்கே ஆக்சுவலாக ஒரு புல்லிஷ் ஒரு கால் சைடு போயிருக்கலாம். என்னன்னா இந்த கேண்டிலோட 920 கேண்டிலோட ஐயை பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக போயிருக்கலாம். ஐயை பிரேக் பண்ணல. ஸோ இன்ஃபேக்ட் இப்படி பண்ணிட்டா கூட நமக்கு பெரிய டார்கெட் கிடைக்குதா, ஃபர்ஸ்ட் டார்கெட். அந்த ஐயை பிரேக் பண்ணாலும் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த இடத்துலையும் நமக்கு ட்ரேட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை நேத்தியோட டைனமிக் லோ சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டை உடைக்கிற நிஃப்டி ரொம்ப 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 கஷ்டப்படுது. இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த 1 hour சப்போர்ட்டையும் டெய்லி லோ சப்போர்ட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உடச்சிது. ஆக்சுவலாக நமக்கு வந்து பெருசாக ட்ரேடே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். நான் எந்த ட்ரேடே எடுக்கல, ட்ரேடே கிடைக்கல. இன்ஃபேக்ட் இந்த கூட லோ ஏன் வச்சிருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரினால அது க்ளோஸ் ஆகிருக்கு, இல்லைன்னா ஆயிருக்காது. ஸோ இன்றைக்கி எந்த ட்ரேடும் இல்லை. நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நாளைக்கு இந்த 1 hour சப்போர்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிடுது அப்படின்னா நம்ம தைரியமாக பை சைடு போகலாம், இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். சப்போஸ் கேப் டவுனோ இல்லை இங்கேயே ஓப்பன் ஆகி இதை தாண்டாமே ப்ரைஸ் இங்கேயே இருந்ததுன்னா நம்ம புட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும், இதான் டார்கெட் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் கண்டிஷன் வந்து இன்னும் இதை தாண்டலைன்னா நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா நம்ம ருப்பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 90 போயிடுது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். நைட்டில் மீன் பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க எந்த சூழ்நிலையும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ டெய்லி ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்கும் கட்டாயத்துக்கும் வராதிங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றது நாளைக்கு பார்ப்போம். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ.